வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் மாதம் 16 அனைவருக்கும் காலை வணக்கம். இது மிகவும் ஒரு ஷோர்ட்டான பட் கிளியரான பதிவு ஒன்று. இது எதை பற்றியது என்று சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் குழு அடிக்கிறார்கள். முழு அதுல வசனம், என்னுடைய வசனம் ஒரு வசனம் வந்து விடுது. எங்களுடைய யாழ்ப்பாணத்து படியல் முழுக்க குழு அடிச்சிட்டு திரிகிறாங்களடாப்பா என்று சொல்ற ஒரு வசனம் ஒன்று வந்துட்டுது. ஸோ இது தொடர்பாக கொஞ்சம் பேர் என்னடால் இவருடைய கருத்துக்களை இப்ப எனக்கு கன பேர் கோல் பண்ணி சொல்லி கொண்டிருக்கணும். இந்த குளற நாய்க்கு ஒவ்வொரு நாய்க்கும் ரெண்டு கல்லறிஞ்சு கொண்டதுங்கன்னா நாங்கள் எங்களுடைய பாதையில பயணிக்கலாது. ஸோ வந்த வேலைகள் அதுகளை செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் அது மிகவும் பொருத்தமான ஒரு வயது முதிர்ந்தவர்களுடைய ஒரு நல்ல ஒரு அட்வைஸ். தம்பிராசா, இதுகளை ஒரே பண்ணி கொண்டிருக்காத, இதெல்லாம் பொறை பண்ணி கொண்டிருந்தேன்டா உனக்கு உன்னுடைய வேலைகளை செய்ய இல்லாம போயிடும்ன்றது ஒரு மிகவும் ஆணித்தரமான ஒரு நல்ல அட்வைஸ். அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அந்த வசனங்கள் எவ்வளவு ஆழமானதுன்றதை எங்களுடைய சமூகம் உணர்ந்து கொள்ளல. அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கப்படியல் குழு அடிக்கிறாங்க என்று நான் சொன்னதனுடைய அர்த்தத்தை, அது எங்களுடைய ஒரு சட்டத்தரணியாக இருந்து கொண்டும் எங்களுடைய உமாகரன் ராசையா போன்றவர்கள் எங்களை தற்குறின்னு சொல்ற அளவுக்கு அவர்களுடைய என்னோட 10 வயது என்னென்றால் குமாரன் ராசையான்ற நபர் இப்ப அவருடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அது போட்டா மரியாதை இல்லை. அவன் என் ஃப்ரெண்ட் தான் என்று சொல்லி நான் இந்த சாவச்சேரியில எனக்கு வேற யாருன்னே தெரியல, ஒரு நாள் கூட நேர பார்த்ததில்லை. அவன் என் ஃப்ரெண்ட் தான் அவன் என்று சொல்லி சாவச்சேரியில நாங்கள் போராட்டங்கள் ஆரம்பிக்கின்ற காரங்கள்ல ஓகே, நான் அவன் என் ஃப்ரெண்ட், அவன் வழக்கு நான் தான் செய்ய போறேன் என்று சொல்லி வெளியால வேற ட்ரை பண்ணினேன். அரசியல்ல வரணுமென்று ஆசைப்படுறார்கள். இந்த அரசியல்ல வரணுமென்று ஆசைப்படுறார்கள் தான் இந்த நான் சொன்னதுகளை தெரிவுபடுத்தி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 16, 17, 18 வயசு படியல், 22, 24 வயசு படியல், இந்த கேம்பஸ் படியல் எல்லாரையும் ஓகே அர்ச்சுனாக்கு எதிராக திருப்பி விடுவோம் என்று பிளான் பண்ணி செய்கின்ற ஒரு சில்லறத்தனமான வேலை. ஸோ இப்ப நான் அப்படி சொன்னதுக்குரிய காரணம் என்ன, எதுன்ற அடிப்படையாக அப்படி சொன்னேன், அப்படி சொல்லக்கூடிய முக்கியமான நோக்கங்கள் என்ன, எங்களுடைய சமூகம் சம்பந்தமான அக்கறை இருக்கிறதா? அப்ப ஒரு சில பேர் சொல்லியிருக்கணும், இவர் பியர் டின்னோட இருந்து கொண்டு குடுக்களை பற்றி கதைக்கிறார். ஓகே, எங்கள் எல்லாருக்குமே அதான் உண்மை, யதார்த்தமான உண்மை, சரிதானே? எங்கள் எல்லாருக்குமே இந்த போதையற்ற சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. முக்கியமாக வடக்கு கிழக்கு போன்ற தமிழர் பிரதேசங்கள்ல இந்த போதை என்பது மது போதை, மது அடுத்து இந்த குடு, இது ஒரு பெரிய ஒரு ஆழமாக திட்டமிட்ட ரீதியில சிங்கள பேரினவாதத்தால அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்கள் மீது திணிக்கப்பட்ட பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஆணி அடி. அதாவது எங்களை அரக்கையிலாம இயேசுவை சிலுவையில அரைஞ்ச மாதிரியான ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட காய் நகர்த்தல் தான் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல நடக்கிற இந்த ஊழல், போதை வஸ்து கடத்தல், இந்த வாழ்வெட்டுக்கள், குத்துக்கள், இது எல்லாத்தையுமே அவர்கள் அனுமதிக்கிற பாங்கையும் போலீசார் ஏனோ தானோண்டி இருக்கிற பாங்கையும் வடக்கில் இருக்கிற மக்கள் நன்றாக அறிவார்கள். கிழக்கும் அதுல விதிவிலக்கு இல்லை. 1-2 நல்ல போலீஸ்காரர்கள் வேலை செய்கின்ற போதும் அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிற வேலை தான் வளமையாக நடக்கிறது. சோ அந்த யாழ்ப்பாணத்துல கேங்ஸ்டர்ஸ் என்று சொல்கிற ஒரு கலாச்சாரம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. 2009க்கு பிறகு கலாச்சார வெட்டுவம், அம்மாண்ட வாயில குத்துவம் என்கிற ஒரு கலாச்சார சீரழிவான ஒரு கேங்ஸ்டர்ஸ் உருவாக்கப்பட்டார்கள். கூட வடிவ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அரசியல்வாதிகள் இந்த கேங்ஸ்டர்ஸுக்கு பின்புலமாக இருப்பார்கள். எனக்கு அந்த கேங்ஸ்டர் தெரியும், எனக்கு இந்த கேங்ஸ்டர் தெரியும், வெடிப்போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கால் பண்ணி அவன் இந்த தான் விடு என்று சொல்கிற அளவுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் போதவஸ்து கடத்தல்ல ஒரு பிரபஞ்சமான அரசியல்வாதி ஜால் கனவு பால் என்று சொல்லி அவருடைய சித்தப்பா ஒரு மாபெரும் போதவஸ்த கடத்தல் காரணம் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியாது, பட் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படியான அரசியல் சமூகங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததுதான் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகம். சோ இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம், சூட்டு கலாச்சாரம், வீடுகளுக்குள்ள போந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறது, வாகனங்களை பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறது, இதெல்லாம்
இந்த குடு பாவனை, இந்த ட்ரக் பாவனை எல்லாம் வந்து அரசியல்வாதிகளால தான். வடிவா தெளிவா சொல்றேன், உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. மன்னார்ல ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தெரியும். அவருக்கு அவருடைய பெயரை வச்சு அந்த பெயர்களை சொல்லுவார்கள். அப்படி இந்த குடுக்கள், போதைகள் வந்து இவர்கள் அரசியல்வாதியை இயக்குறார்கள். ஆனா இந்த அரசியல்வாதிகள் ஒரு நாளுமே ஒரு பியர்டினோட ஒரு படம் உண்டோ, ஒரு விஸ்கி போத்தலோட ஒரு படம் உண்டோ தங்களுடைய புத்தகங்கள்ல, அல்லது வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைன் போத்தலோட ஒரு படம் ஒன்றோ தங்களுடைய முகப்புத்தகங்கள்லயோ வெளிப்படையாக, ஓகே நான் விஸ்கி குடிக்க தெரியும், எனக்கு வைன் குடிக்க தெரியும், எனக்கு ஒட்கா அடிக்க தெரியும், எனக்கு ஆஸ்ட்ரிகல் அடிக்க தெரியும், ரெட் லேபிள், ஒயிட் லேபிள், டயமண்ட் அடிக்க தெரியும் என்று யாருமே வெளிப்படையாக கதைச்சதில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்யறது முழுக்க வடிவா விளங்கிக் கொள்ளும். இந்த அரசியல் விளங்காதாக்கள், இந்த பிரச்சனையில விளங்காத இளம்படிகள் சும்மா குளர்றதால அப்பன்றாசா எனக்கு இந்த அரசியல நிக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை, அரசியலுக்கு ஆசைப்பட்டவன் வந்தவனும் இல்லை. ஒருக்கா பாராளுமன்றம் போய் காட்டுறேன்னு பாராளுமன்றத்துல கதைச்சும் காட்டி போயும் காட்டி சம்பவங்கள் செய்து நாங்கள் வரலாறுகளை வச்சுட்டேன். சோ எனக்கு இந்த வாக்குகளால நான் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு போகணும், அல்லது ஒரு முறை தோத்த உடனே மறுபடியும் அதுக்கு 2 அரசியல் 2 செய்து கொண்டு போகணும், இந்த சுத்து மாத்தல் மாரி 2 அப்படி இல்லாம எந்த தேவையும் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இல்லை. அதை வடிவா விளங்கிக் கொள்ளும். உங்களுக்கு அந்த விளக்கம் விளங்கியல் என்று சொன்னா தாராளமாக என்னை பற்றி கிழிச்சும் எழுதலாம், குளறியும் எழுதலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சில நேரங்கள்ல நான் இவர்களுக்கு வந்து சில நேரங்கள்ல நாய்களுக்கு கல்லெடுத்து எறிஞ்சுதான் ஆக வேணும், சில நாய்களுக்கு கல்லெடுத்து எறிஞ்சுதான் ஆகணும். ஆனால் எறிஞ்சிட்டு தான் யோசிக்கிறேன், ஓகே எரியாம விட்டுருக்கலாம், சரி குளையண்டு விட்டுட்டு போயிருக்கலாம். சோ அது காலங்கள் கற்றுத்தார பாடங்கள். அதிகமாக அரசியலுக்கு வந்த பிறகு முழுமையாக விமர்சிக்கப்பட்டதுன்றது ராமநாதன் அர்ச்சுனா தான். இப்ப இந்த சுத்து மாத்தோ அல்லது வந்து உங்க இருக்கிற சங்குகளோ வீடுகளோ அல்லது சைக்கிள்களோ பியர் போத்தலோட நின்றதை யாருமே விமர்சிக்கிறீங்கள. அர்ச்சுனா குடிக்கிறான், அர்ச்சுனா சாப்பிடுறான், அர்ச்சுனா வெளிநாட்டுக்கு போறான், அர்ச்சுனா செக்ரட்டரியா பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கிறான், அர்ச்சுனா அர்ச்சுனா அர்ச்சுனாண்டே இந்த ஒரு வருஷம் 2024 ஜூன் மாதம் 13 தொடங்கின இந்த அர்ச்சுனா என்ற ஒரு அலை இப்பவும் இலங்கைகள் எங்க பார்த்தாலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. அவனு அதை செய்ய இவன் பைத்தியமடான்னு சொல்லி திட்டுற ஒரு கூட்டம், இவன் ஒரு குடிகாரன் என்று திட்டுற கூட்டம். எங்களுடைய யாழ்ப்பாணத்து படியில இவன் குடுக்காரர் குடு அடிக்கிறாங்கன்னு சொல்லி போட்டான்னு சொல்லி அதை உசுப்பேத்துற சமூகங்களை உசுப்பேத்துற ஒரு கூட்டம். யூரோப்ல இருக்கிற அனைவருமே பிறந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஹெல்ப் பண்ணினது தான் என்று சொல்லி இவன் சொல்லி போட்டான் என்று சொல்லி அந்த அனைவருமே என்று சொல்லி என்ற கதையையும் எடுத்து அடிச்சோடி. உங்களுக்கு இப்ப என்னென்றால் யூரோப்பாவில டிப்ரெஷன் கூட இருக்கு, அது நார்மல். ஐரோப்பாவில இருக்கிறதிலும் 48% ஆட்களுக்கு வந்து டிப்ரெஷன் என்ற ஒரு மனநோய் இருக்கிறது. அது குடும்பங்களுக்குள்ளேயும் அந்த பிரச்சனை வாரது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இப்போ யாழ்ப்பாணத்துலையும் இருக்கு. பட் எங்களோட கிளைமேட், யூரோப்பின் கிளைமேட்ல இந்த டல் கிளைமேட் வந்து இட் செல்ஃப் சப்ரஸ் த பிரெயின், சரிதானே? அதாவது பிரெயினோட ஃபங்க்ஷனை வந்து இது இட் செல்ஃப் சப்ரஸ் பண்ணும். அப்படி இருக்கேங்கல்ல இந்த குடும்ப வாழ்க்கைன்றது யூரோப்பாவில் இப்ப கொஞ்சம் இப்ப கூட டிவோர்ஸ், சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர் இஸ் வெரி ரேர். சிங்கிள் மத கலாச்சாரம் தான் யூரோப்பாவில் தமிழ் மக்களுடைய கலாச்சாரங்கள் நோக்கி போய்க்குவோம். தமிழ் மக்களுடைய கலாச்சாரங்கள்ல இந்த சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர் கேஸுகள் தான் கூட வந்து கொண்டிருக்கிறது. அதாவது வந்து என்னென்றால் இங்க இருக்கிற சமூக பிறழ்வுகள், இங்க வந்து 2 விடயம். யூரோப்பா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அண்ணாவரா சொன்னா, தம்பி இங்க 2 விஷயம், 1 பணம், 2வது பொம்பளை. இந்த 2 நாள் எங்கண்ட சொன்ன ஒரு வசனத்தை ஜோதிச்சு எங்கண்ட ஆக்கள் இந்த 2 இடம் இந்த இவங்க முழுக்க சுத்தி நிக்கிற இந்த காசுக்கும் அடுத்த பொம்பளை விஷயம். சோ யூரோப்பாவில வந்து நான் நேற்றைய தினம் கூட ஒரு தம்பி ஒரு ஆளை மீட் பண்ணினான். ஜெர்மன்ல பிறந்து வளர்ந்தவர், யார் என்னன்னு உங்களுக்கு ஒரு டீட்டெயிலும் சொல்லல. எனக்கு சொன்ன விதம், தமிழ் பொம்பளையில கல்யாணம் கட்டிட்டு இருக்கலான். அவன் ஜெர்மன், பிறந்து வளர்ந்த ஜெர்மன். ஆனால் தமிழ் என்னை விட நன்றாக அழகிய தமிழ்ல கதைக்கக்கூடிய ஒரு பிள்ளைய அவன் அம்மம்மா வளர்த்துருக்கிறான். ஸோ அந்த அம்மம்மாவோட கதைச்சேன் நான் வீடியோ கால்ல. ஸோ பயங்கர பெருமையா இருந்தது. இப்ப எனக்கு கூட சில இடங்கள்ல தமிழ் வார்த்தைகள், கௌசல்யாவுக்கு கூட தமிழ் வார்த்தைகள் டவுட் வாரது, வளவா வெளவா வளவாண்டு அந்த லா அந்த டவுட் கூட வாரது எங்களுக்கு. லாவ போடுறது, லேவ போடுறது, அணிலுக்கு வரலாம். ஆனால் ஒரு திட்ட தெளிவான தமிழ்ல வந்து ஓமண்ணா இவங்களோட சரியா வராது என்று சொல்லி அவன் கதைக்கிற விதம், யூரோப்பாவில அவன் தம்பி சொன்ன விதம், இங்கே தமிழாக்களோட வாழல, நாங்கள் பிரிஞ்சுதான் வாழ்றோம், இங்க நாங்கள் கொஞ்சம் விலத்தி தான் வாழ்றோம்.
அது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்ல வந்து குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. நான் டிப்ரெஷன் சம்பந்தமாக நல்ல ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு தெளிவாக போடுகிறேன். இவ்வளவு தாக்கப்பட்டும் இவ்வளவு விமர்சிக்கப்பட்டும் டிப்ரெஷன் வராம இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி வருது எங்க வருதுன்ற தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா அந்த நேரங்கள்ல நாங்கள் எல்லாத்துக்குமே மருந்து எடுக்க ஒன்றுமெண்ட் இல்லை. அந்த நேரங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட குடும்ப பிரச்சனை வரைக்கும் நான் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணணும், எப்படி செய்யணும்ன்றத ஒரு விவரமா வீடியோ போடுறேன். நான் ஆறுதலா சொல்றேன். இப்ப பிரச்சனை என்னென்றால் குடு அடிக்கிறான்கள் யாழ்ப்பாணப்படியில் என்று நான் சொல்லி போட்டேன் சொல்லி. சோ அண்மையில நீங்க நான் டிக்டாக்ல பார்த்தேன்னா ஒரு அந்த பெரிய நாதான் ரவுடி என்ற மாதிரி தலைமையர் எல்லாத்தையும் மேல கட்டி எப்படி. சோ இப்படி ஒரு சமூகம் மாறிக்கொண்டு போகுதுண்டா, இப்படி குடு தூள்களுக்கு போகுதுன்னு சொன்னா அதையும் ஒரு வியர் டின்ன வச்சு வீடியோ சாப்பிடுறதையும் படம் எடுத்து போட்டா பெரும்பாலானாக்கள் நினைக்கிறேன் சொன்னா ஒரு பியர் டின்னும் ஒரு குடுவுக்கு அடிமையானவரும் ஒரு மதுபோதைக்கு அடிமையானவரும் ஒரு ஒண்டண்டு. சரிதான். இப்ப வெள்ளக்காரன்ல இருக்கிற பிரச்சனை ஏன் குடிச்சு போட்டு ரோட்டு வழியே நின்று கூத்தடிக்கிறதுன்னா இங்க சட்டம். ரெண்டாவது சின்ன வயசுலயே இது ஒரு பெரிய விஷயமா இல்லை, குடிக்கிறன்ற பெரிய விஷயமா இல்லை. இப்ப இங்க போய் சாதாரண கடையில போய் பியர் பண்ணி குடிக்கலாம். ஆனா வெளிநாட்டுல எங்கட இப்ப எனக்கு அது யாழ்ப்பாணம், எங்கட யாழ்ப்பாணத்துல என்ன நடக்கும் சொன்னால் பார் பெர்மிட். சோ அதை வச்சுக்கொண்டு முளைக்கிற அரசியல்வாதிகள் இந்த காவாலி கூட்டங்களை பின்னால வச்சிருக்கிறதும் அரசியல்வாதிகள். உங்களுக்கு தெரியும், உண்மையில இந்த டிக்டாக்ல பார்த்துருப்பீங்க. எனக்கு சொல்லப்பட்டது நான் என்ன பார்க்கல. ஒரு சில பேர் என்னோட வந்து நின்று கொண்டு இந்த கடைசியா அந்த கண்ணாடி போட்டவர் பேர் சொல்லல, இந்த டிக்டாக்ல குளர்றவர் தான் விபச்சாரம் செய்கிறேன் என்றதையும் டிக்டாக்ல வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல தான் ஒரு வெள்ளவத்தையில வீடு ஒன்று எடுத்து வச்சிருந்து, வெள்ளவத்தையோ கொழும்புல வீடு ஒன்று எடுத்து வச்சிருந்து அந்த விழாகாலம் என்னோட பிரச்சனைப்பட்டு கொண்டு போய் இந்த டிக்டாக்ஸ் அது தமிழ் பாக்ஸ் இல்லையா, தமிழ் பாக்ஸ்ல நிக்கிறவர் பிரபஞ்சமானது கருத்த கண்ணாடி போட்டவர். நீங்கள் ஜோதிச்சு பாருங்க. தான் வந்து தன்னுடைய மனைவியை பத்திரமாக அனுப்பி போட்டு பத்திரமாக உடலுறவு செய்துவிட்டு வான்னு சொல்லி மனைவியை அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு பெருந்தகையான மனுஷன். அது யூரோப்ல அது நோமல் விளங்கிச்சு உங்களுக்கு. அது அவருடைய மனைவியும் இல்லை. நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இப்படித்தான் இலங்கை மாறிக்கொண்டிருக்கிறது, யாழ்ப்பாணம் இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இத வெளிப்படையா எதிர்க்கிறேன்னு சொன்னா, இந்த போத கலாச்சாரத்தை வெளிப்படையா எதிர்க்கிறேன்னா சரியான கஷ்டம். ஏண்டா அரசியல்வாதி தான் இந்த போத கலாச்சாரங்களை வந்து இலங்கையில நடத்தி கொண்டிருக்கணும். முழு அரசியல்வாதிகள் தான் இதுக்கு பின்னால இருக்கணும். ஒவ்வொரு போலீஸ்லயும் கதைச்சு அவன் எங்கண்டாகலாம் அவன் எங்கண்டாகலாம் விடுங்கோ பிரச்சனையில நாங்க சமாளிப்போம் என்று சொல்கின்ற ஒவ்வொருத்தரும் வந்து எங்க அரசியல்வாதி தான். அதை வடிவ அவளை. சோ ஒரு அரசியல்வாதி தம்பி ஒரு ஆள் அந்த குடு அடிக்கிறாங்கன்றது ஒரு குடுக்கு எதிராக போராடாம எங்கட படியல் அடிக்கிறாங்களோ எங்கட படியலை காப்பாத்துற ஒரு இது ஒன்றை போட்டிருக்காரு. இப்ப இவைய பொறுத்த வரைக்கும் வாக்கு அரசியல், அதாவது ஓகே அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வந்துட்டோம்னா அங்கே போய் கவிதை படிக்கலாம்னு நினைச்சு கொண்டிருக்கணும். அப்படி கஷ்டம் ராசா. அது இனத்துக்கு உண்மையா இருக்கிறதுன்றது வேற, உண்மையா இருக்க போறோன்னு குளர்றது வேற. முல்லைத்தீவுல ஒரு ஆள் இருக்கிறார், இங்க ஒரு ஆள் இருக்கிறார். அப்படி உண்மையா இருக்க போறோன்னு குளர்றது வேற. சரிதானே? இருந்தவனை சமூகம் தூக்கி வைக்கும், இருக்க போறோம்டா சமூகம் நம்பாது. எங்கேயா போய் இருந்து காட்டும், உண்மையா இருந்து காட்டும். அது பிரச்சனை. என்னுடைய இடம் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிடமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் எலெக்ஷன்ல நிக்காட்டி நீங்க அதுக்கு ட்ரை பண்ணலாம். நாங்க எலெக்ஷன்ல 27,000 விட கூட வாக்கு எடுத்து காட்டுறோம். நாங்க எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு எதை செய்யணும், மக்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும். சோ இந்த யாழ்ப்பாணத்து படியில் குடு அடிக்கிறாங்களா இல்லையான்றதான் இப்ப ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. ஆகவே இதுல ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், நீங்க பாருங்க. தமது பிள்ளைகளை வாழ்வெட்டு உள்ளிட்டு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு நபர் ஒருவரால் வற்புறுத்தப்படுவதாக அரசடி மக்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய காரியாலயத்தில் இன்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். முறைப்பாட்டில் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பிரதேச வாழ் மக்களது இயல்பு வாழ்வையும் உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு தருமாறு தெரிவித்துள்ளனர். முறைப்பாட்டை மேற்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள், இப்போ என்னென்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோட இடம் வந்து அரசடை வீதி மணத்தரலேன் கந்தர் மடம் என்ற விலாசத்தில் தான் இவ்வளவு அங்கத்தவர்களும் வாழ்ந்து வருகின்றோம். போதை வஸ்து பொருட்களை விட்டு கொண்டு வருகின்ற நிலையில் நமது அயலில் உள்ள மக்கள், இளைஞர்கள், அதாவது எங்களுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அனைவருக்கும் இதனாலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே வேளையில் இதை நாங்கள் தடுக்க முயற்சி செய்கின்ற போது
எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் சில சில பிரச்சனைகள் முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதை எங்களுக்கு இதிலிருந்து தடுத்து தர வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த மீடியா அவர்களையும் கேட்டுக்கொண்டு, அதாவது எங்களோட சமுதாயத்தில் இனி இப்படியான ஒரு அசம்பாவம் ஒன்றும் நடக்கக்கூடாது. எங்களுடைய இடத்துல இளைஞர்களும் இளம் பிள்ளைகளும் சின்ன பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே இந்த பழக்க வழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகவும் தான் நாங்கள் இதில் வந்து கூடி இதை சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றோம். இதே வேளையில் நமது பிள்ளைகளும் போலீசார்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதை தடுத்து பிரகண்டப்பட்ட வேளையில் எமது உறவுகளான பிள்ளைகள் ஒரு 7 பேருக்கிட்ட போலீசார்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே எங்கள் போலீசார்கள் எங்களுடைய வாக்கை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை, நாங்கள் போடுகின்ற என்ட்ரியை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. என்ன காரணம் என்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய என்ட்ரியைத்தான் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை சிறையிலிட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்போ இதற்கு எங்களுடைய பிள்ளைகள் என்ன காரணத்துக்காக சிறையில் இருக்கின்றார்கள் என்ற தகுந்த ஆதாரம் எங்களுக்கு தேவை. இல்லாத கொள்ளாத கேஸுகள் எல்லாம் போலீசார்களால் எங்களோட பிள்ளைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கின்றது. இதிலிருந்து எங்களோட பிள்ளைகள் விடுதலையாகி வெளியில் வர வேணும் முதலாவதாக. 2வதாக எங்களுடைய பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணினதுக்கு காரணம் தெரிய வேணும். குற்றமில்லாத பிள்ளைகளை வழக்கில் நிறைய செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து எங்களோட பிள்ளைகளை மீட்டு தர வேண்டும் என்று நாங்கள் மீடியா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எவருமே எடுக்கின்றார்கள் இல்லை இந்த நடவடிக்கைக்கு. முறைக்கு முறை 15 நாளைக்கு ஒருக்க எங்களுடைய ஏரியாவில் நாங்கள் வாழவே முடியாமல் இருக்கின்றது. இரவில் நித்திர கொள்ள முடியாமல் இருக்கின்றது. வெளி மாவட்டத்தில் இருந்து படிகளை கொண்டு வந்து எமது ஊரில் நிறைய தடவை சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் எங்களோட பிள்ளைகளும் அதில் போகத்தான் வேணும். ஒருத்தன் பாலோட வாரானன்றைக்கு அந்த பாலிலிருந்து நாங்கள் தப்ப வேணுமாக இருந்தால் நாங்களும் அதில் ஈடுபடத்தான் வேணும். அப்போ இதனால் எங்களோட பிள்ளைகளும் பால்வெட்டு சண்டைக்கு உட்படுகின்றார்கள். ஆனால் கேஸ் என்னென்று வருகிறது, பால்களுடன் இவர்களையும் கைது செய்தவன். நாங்கள் அப்படி இன்னும் இல்லை. ஆனால் இதனால் எங்களோட பிள்ளைகளும் பால்வெட்டுக்கு இலக்காகின்ற வேளையில் அதை தடுத்து அவர்களும் மீண்டும் பால்வெட்டு செய்யும் பொழுது இதே கதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் பால்வெட்டு குழு என்ற பேர் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட ஏரியாவுக்கு வரக்கூடாது, அதாவது எங்களோட சமுதாயத்துக்கு வரக்கூடாது என்றதை தான் நான் இதில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க சரிதானே? இது வந்து சமூகம் என்ற ஊடகத்துல அம்மா மேர் போட்ட கம்ப்ளைண்ட் அப்படியே வீடியோ எடுத்து போட்டு பார்த்திருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் சொன்னது எங்கட படியல் வந்து குடுவடிக்கிறாங்க பழகுறாங்க. யாழ்ப்பாணத்துல இருக்க முழு படியலையும் அது தாக்காது. முழு படியல் இப்ப கேம்பஸ் படியல் படியல் 1 பேர் குடுவடிக்கிறாங்கன்னு நான் சொன்னா என்னடா இல்ல இந்த வீடியோட கையே சரியான பத்திரமா கேட்கும். குடுவடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த லள்ளோட வெட்டிட்டு கேம்பஸ் படியல் குடுவடிக்கிறாங்கன்னு சொன்னார் அச்சுனாண்டா. உள்ள இருக்கிற கேம்பஸ்ல இருக்கிற தகவல் குஞ்சு முழுக்க என்ன பற்றி வீடியோ போட்டு கத்த வலிக்கட்டும். டேய் பைத்தியம். அதால ஒவ்வொரு வசனத்தையும் ஜோதிப்ப. நேற்று முதல் நாள் ஒரு 1-2 லைவ் கோல் வந்தது. முதலாவது அந்த லைவ் கோல்ல வந்து அடியா புடியான்னு தான் காய்ச்சாரு. அவருக்கு பக்கத்துல நிக்க சொல்லி போட்டான். டே 1 லைவ் போட்டான் தான் சரிதானே? அப்ப அது பிறகு அண்ணா உங்கள நான் பிடிக்கும் அண்ணாண்டு அவர் கதையை மாத்துறாரு. முதலமைச்ச கோல் அவர் எனக்கு முதல் போட்ட மெசேஜ் ஐ வாண்ட் டு சென்ட் மணி ப்ளீஸ் ஆன்சர். அப்ப நினைச்சாரு வேற நான் ஆன்சர் பண்ணி கால் பண்ணி கேட்பேன். 29 மிஸ் கால் வந்தது. அப்படி எனக்கு ஐ வாண்ட் டு சென்ட் மணி ப்ளீஸ் ஆன்சர் கோல் போட்டாலே எனக்கு தெரியும் உருட்டுறாங்கடாடி. உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்து தானேடா விராசா வந்திருக்கிறேன். சோ முதலெடுத்து வரையில வேற மாதிரி கதைச்சவர். அதுக்கு பிறகு லைவ் போட்ட உடனே ஓகே இப்படி அது பிறகு நான் பார்த்தேன் டிக்டாக்ல 1-2 சில விலது குறைஞ்சவர்கள் டிக்டாக்லயா திரும்ப சொல்றேன் திருப்பி யூரோப்ல வாழ்றவர்கள் சொல்லி உளர வேண்டாம். டிக்டாக்ல வந்து யூரோப்ல இருக்கிற 1-2 பேர் டிக்டாக்ல இருக்கிறார்கள். அவரு பேர் தெரியும். சில பேர் சொல்லி பேரை சொல்லி சொல்லுங்க. அப்ப மெட்டாக்கள் அது பாதிக்காதன்னு. நீங்கள் இப்ப நான் ஒரு பொதுப்படியான கருத்துண்டு யாராவது சொல்லிக்கல ஓகே யாழ்ப்பாணத்து ஆளுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்து ஆக்கள் குடு அடிக்கிறாங்க ஒருத்தர் சொல்றாரு வையன் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சொல்றாரு வைங்க. நான் குடு அடிக்கிறேன் நான் என்னதுக்காக ஒரே பண்ணணும், எதற்காக குளர வேணும்? குடு அடிக்கல நான் குடு அடிக்கல யாழ்ப்பாண படியில இப்படி சொல்லி போட்டேன் அப்படி சொல்லி போட்டேன் என்ன குளர வேணும்? இப்ப இந்த டிக்டாக்ல ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒருத்தனை பற்றி பேசி குளரை போட்டா அது கூட ஷேர் ஆகும். ஷேர் ஆயினவனே இந்த மனநோயாளிகள் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா என்ன குளருவோம். சோ என்ன ஷேர் இப்ப யாரை பற்றி டிக்டாக்ல வந்து ட்ரெண்ட் சர்ச் ஒன்று இருக்கிறது.
போய் பாத்தீங்கன்னா யாரை பற்றி கூட விமர்சிச்சு கத்தினா சனம் ஷேர் பண்ணும் பார்க்க மாட்டால் அது ராமநாதன் அர்ச்சுனா. நீங்க விரும்பியோ விரும்பாவளோ இப்ப நான் இந்த அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு தாண்டி கிட்டத்தட்ட 1.5 வருடமா போறது. யாரை பற்றி குளறினா அந்த டிக்டாக் நல்லா ஓடுமெண்டா அது ராமநாதன் அர்ச்சுனா. அது உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணாம். சோ அர்ச்சுனா இதை சொல்லிட்டார், அர்ச்சுனா அதை சொல்லி போட்டார், அர்ச்சுனா இதை சொல்லி போட்டார். நான் வந்து இதுல ஒரி பண்ணல. ஆனா நான் யோசிக்கிறேன் இந்த சமூகத்தை மாத்தலாமா இல்லையா? அப்ப இது வயசு போனாக்களுக்கு இந்த விஷயம் விளங்க. யாழ்ப்பாணம் என்ற சமூகம் ஒன்றது வந்து வடக்குன்ற சமூகம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, இங்க இருக்க நடக்கிற ரேப்புகள், வெட்டுக்கொத்துகள், இந்த கஞ்சா குடு கேசுகள், இளம் பெடியலுடைய கலாச்சாரங்கள், முழங்கால கீழே கூட ட்ரௌசர் போட தெரியாம இருக்கிற அவங்களுடைய வளர்ப்புகள், ஒரு சில பேரை நான் பார்க்கலாம் என் மனசுல கவலையா இருக்கு. ஓகே, இவங்களை மாத்த இல்லாதா? ஒரு நல்ல சமூகமா மாத்தல. ஒரு சமூகத்தை மாத்திரன்றது சரியான கஷ்டம் தான் சார். அது எனக்கு நல்லாவே விளங்கிட்டு. ஒரு சமூகத்தை நாங்க மாத்த வலிக்கிறோம்ன்றது இந்த உலகத்தினுடைய முட்டாள்தனமான வேலைகள்ல உண்டு. சமூகத்திலே பெரும்பாலானாக்கள் 40% குடு அடிக்கிறாங்களா? ஓகே, குடு அடிக்கிறது பிழை இல்லை என்று சொல்பவன் அரசியல்வாதியாக மாறி இந்த குடு அடிக்கிற வாழ்பட்டு வச்சிருக்கிற ஒரு கொஞ்சம் டீமே எங்களுடைய தலைவர் என்று சொல்லி டிக்டாக்ல போட்டுக்கவே தலைவர் 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 என்று இப்ப கிளிநொச்சியில உங்களுக்கு தெரியும் ஒரு ஜமீன் ஒரு ஆள் இருக்கிறார். அங்க என்ன நடந்தாலும் ஜமீன் தான் தலைவர், அதை மாத்த இயலாது. ஜமீன் அவர் தன் வாழ்க்கைய பிசினஸ கொண்டு போறார். சரிதான். உங்களுக்கு இது எனக்கு இதெல்லாம் யோசிக்க என்ன ஃபீல் ஆகுதுண்டா, சரி இந்த சமூகத்துக்காக நின்று இது எல்லாத்தையும் கதைச்சு கெட்ட பெயர்களை வேண்டி இந்த காண போறப்படுற எனக்கு விளங்கல. சரி, மாகாண சபை இப்ப எனக்கு 2-3 பேர் கால் பண்ணி சொல்லி நம்ம சொன்னா, தம்பி இதை விட்டுட்டு போயிடாதா, நீ போனவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்க திருப்பி இந்த அரசியல பாக்குறத விட்டுருவோம். இந்த அரசியல என்ன நடக்கிறன்றதையோ என்னதை செய்யறாங்கன்றதையோ பாக்குறத நாங்கள் விட்டுருவோம் தம்பி ராசா, அவை தயவு செய்து போகாத என்று சொல்றாங்க. ஆனா இந்த குடு அடிக்கிறவர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து யூரோப்பாவில இருந்து காசு அனுப்பி இந்த காவாளிகளை வளர்க்கிறவர்கள் இந்த யூரோப்பாவில அவர்களை தான் நான் சொன்னேன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றியை சொல்ல மாட்டேன். அது சாதாரண பொதுமக்கள் ஏன் கோவப்படணும்? யூரோப்ல இருக்கிற மக்கள் சும்மா அப்படி நான் சொல்றேன், யூரோப்ல இருக்கிற மக்கள் முழுக்க ஆண்மையற்றவர்கள்ட்ட நான் இங்கேயாவது சொல்லி இருக்கிறேன். அப்ப ஏன் நீங்க கூடுறீங்களா? எத்தனையோ 1000 பேர் என்ன இன்றைக்கும் வந்து பார்க்கணும், கோல் அடிக்கணும். கனடாவில இருந்து கோல் பண்ணி தம்பியும் நினைக்கிறான், தம்பி வந்து பார்ப்பான். லண்டன்ல இருந்து கோல் பண்ணி சூரிச்சில தம்பி வந்து பார்ப்பான்னு சொல்லி எத்தனையோ 1000 பேர் விரும்பினான். அவ எனக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, தம்பி உங்களை விரும்புற ஆக்களை நோக்கி அரசியலை செய்யுங்க, உங்களை எதிர்க்கிற ஆக்களை ஏன் பதில் சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு. நான் இந்த டைமை வேஸ்ட் பண்ணல. இதுல போடுறதுக்குரிய முக்கியமான காரணம் ஒன்று, இந்த வீடியோவால எனக்கு காசு வேணும். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாக்குறேன்னு சொன்னா அதால எனக்கு தான் லாபம், உங்களுக்கு இல்லை. சோ நான் அந்த கரண்ட் அதாவது அந்த மின்சாரத்தை நான் மின்சாரம் நாங்களாம் கரண்ட் போஸ்ட், அவரெல்லாம் கரண்ட் போஸ்ட், நாங்க கரண்ட் அன்றைக்கு கதைக்கிறாக்கள் மாதிரி இல்லை. நாங்கள் டுடே அதாவது இப்ப நன்றி பார்த்தா ஒரு ஆளுடைய லைவ் உண்டு. இந்த 500 பேருக்கு வேலை கொடுக்குறவர் என்னோட 200 பேருக்கு வேலை கொடுக்கறது கேட்டிருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் இன்றைக்கு லைஃபுக்கு வந்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது லைஃப் இல்லை, லைஃப் இல்லை. சோ இவதான் எங்களுடைய சமூகத்தினுடைய அடுத்த தலைவர்கள். மாகாண சபைக்கு வர போறாராம், இந்த 200 பேருக்கு வேலை கொடுக்க போறாராம், ஏற்கனவே 500 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறாராம். வீடியோ போட்டுக்க. நான் இன்றைக்கு லைஃபுக்கு வந்திருப்பேன் நேரடி நீங்க ஜோதிச்சிருப்பீங்க, நான் அந்த வீடியோ போடலாம். நான் சும்மா ஜோக்கா சொல்றேன், அது லைஃப் இல்லை, அது லைவ். சரிதானே? இப்ப சிமல்டேனியஸ்லி ஸ்பான்டேனியஸ்லி அதுகளுக்கு வேணுமெண்டா ப்ரொனவுன்சியேஷன் தெரியாம இருக்கலாம், அல்ல அப்ப அதுகளுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் தெரியாம இருக்கலாம். லைவுக்கும் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியவர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை. லைவை மாத்த போறார்களாம், லைஃபை மாத்த போறார்களாம், இந்த லைஃபையும் மாத்த போறார்களாம். இந்த விலங்கில் லைவ்ன்றது வந்து நிகழ்காலம், அதைத்தான் சொல்றது லைவ். இட்ஸ் லைவ் டுடே. இது வந்து அங்க நடக்க அங்க போய் கொண்டிருக்கும். இட்ஸ் லைவ் டுடே. I lived in a country. I'm living in a country. I live in a country. இது லைஃப். நான் லைஃப் போட போறேன். இட்ஸ் ஓகே. நான் சும்மா ஜோக்குக்காக சொல்றேன், நீங்க சிரிக்கணும்ன்றதுக்காக. யாரையும் கஷ்டப்படுத்த மட்டும் இல்லை. ஆனால் அடிக்கிற கூத்துகள் இது எல்லாத்தையும் பார்க்கல சரியான சிரிப்பா இருக்கு.
ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் சொன்னது வந்து யூரோப்பாவில் இருக்கிற சகல மக்களையும் அல்ல ராசா. யூரோப்பாவில் இருந்து இந்த டிக்டாக்ல இருந்து வீடியோ போட்டு ஒரு ஒரு ஒன்று தாடி வச்ச விட்டு அங்க இவங்க நடந்து அட்டுநாடம் பஸ் கண்டக்டர்கிட்ட ஓடி தெரிஞ்சு வீடியோ ஒன்று போடுது. நான் கண்ட தலைகளா தூக்கி அடிப்பேன். ஆனால் அப்படி எல்லாம் எனக்கு செய்யணும்னு ஆசை இல்லை. நாங்கள் வன்முறையை விரும்புபவர்கள் இல்லை. ஆனா வந்த சண்டையை விட்டதுக்கும் வரலாறு இல்லை. ஓமடாப்பா யூரோப்ல நிக்கிறேன் வாங்கடான்னு நான் சொன்னது ஜோக்குக்காக. அதாவது வந்து நீங்கள் அந்த நேரம் வீடியோ போட்டாங்க, இவன் எல்லாம் யூரோப்ல இருந்தா நாங்கள் எல்லாம் சம்பவம் செய்து காட்டோம்னு. ஆனால் இப்ப யூரோப்ல தான் நிக்கிறேன்னு இப்ப யாரையுமே காணல. இப்ப வரவின சில பேர் வந்து குளறிட்டு வீடியோ எடுத்து போடுவீங்க, நம்ம அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் வயசு போன ஆக்கள் என்ன நேசிக்கிற ஆக்கள் சொல்லினா தம்பி இவங்க கத்திய கொண்டு வருவாங்க கீறுவாங்கல்ல, நாங்கள் அப்படி கீறுற ஆக்கள் எல்லாம் பார்த்துதான் வந்திருக்கேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில பேர் போன ஒரு ஆள் நான். நீங்கள் போய் வேணுமெண்டா கேட்கலாம். ஆனால் எனக்கு அந்த அடிவாட்டுக்கு சண்டைக்கு நீங்கள் கிரீன் கிளாஸ்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த கிரீன் கிளாஸ் வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பேரம்ப ஆசை வேணும்டா. அதுக்காக நெடுகளை நான் போய் அப்படி சண்டை பிடிக்கிறதோ, அவங்களோட போய் கொழுகிறதோ, பிரச்சனை பெறதோ, இந்த காவலிகளுக்கு பதில் சொல்றதோ, இந்த கழுசறைகளுக்கு பதில் சொல்றதோ எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, இந்த சமூகத்தை எப்படி மாத்தணும் திருத்தணும் ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அந்த ஆசைக்காக போராடி கொண்டிருக்கேன். சோ அந்த ஆசை நிகழ்ற சந்தர்ப்பத்துல நான் இந்த அரசியல்ல இருந்து போயிடுவேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூர்ல மாகாண சபையில எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கதைக்கிறார்கள். எல்லா அரசியலும் இந்த தமிழ் மக்களை சுத்தி தான் நடக்குது. இந்த அரசியலுக்குள்ள நின்று கொண்டு வரவர்களுக்கு உண்மையா இருக்கிறது சரியான கஷ்டம். அதே நேரம் ஒரு வசனங்கள் கதைச்சாலும் வெட்டி கொத்தி போட்டு அதை இதாக்கி யூரோப்பாவில் இருக்கிற மக்கள் எனக்கு காசு தந்து விடக்கூடாது. பரவாயில்ல, அப்படியே விடுவோம். நேற்றோட தம்பி நான் சொல்லல, பேர் ஊர் ஒண்ணுமே சொல்லல, சும்மா சொல்றேன். தன் பொக்கெட்ல எல்லா பொக்கெட்லயும் இருந்த இடத்த காசு எடுத்து வச்சிருந்தேன். அண்ணா நீங்க இது உங்களுக்கு பர்சனல் செலவுக்கு பாவீங்கன்னு நான் சொன்னேன். இல்ல, நோவேக்கு நான் இப்ப போறேன். சோ அதுக்கு ஏதாவது தேவையா இல்ல திருப்பி சூடிச்சு இப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து ஒரு பிரான்ஸுக்கு போயிட்டு வரேன்டா 180 யூரோ வேணும். போயிட்டு வரேன்டா 360 யூரோ வரும். ஸோ 360 யூரோன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா 1,60,000 ரூபா அந்த டிராவலிங் மட்டும் வரும். ஸோ அவ்வளவு காசு வந்து நான் கொண்டு வரையில. ஸோ அதால நான் வந்து வேற அந்த தம்பி தந்த நண்பர் தந்தேன்னு சொல்வேன். நான் யாருக்கு முளைக்கிறேன் அந்த காசு வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்தது. அது இங்கே செலவழிக்கவே போயிடும். ஒரு மாதம் யூரோவில் தனியாக நிற்கிறேன்னா ஜோதிச்சு பாருங்க. அந்த தம்பி சொன்னா தன்னோட ஃபிளாட்ஸ் ஒன்று இருக்கிறான்னா வந்து நில்லும் வாங்க போகிறேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் தனி ஃபிளாட்ஸ் நீங்களே லாக் பண்ணிட்டு போகலாம் ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை புக் பண்ணிட்டேன், அது கம்பேக்னு சொல்லி அவட அம்மாவோட மாமியோட அக்காவோட எல்லாரோடையும் காய்ச்சி. ஆனால் அப்படி ஒரு சந்தோஷமான ஃபேமிலிகளோட கதை கேட்கல எனர்ஜி வந்து ஏறி கொண்டு போகும். ஆனா இந்த டிக்டாக் ஓபன் பண்ணி பார்த்தா இவனுங்களோட மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் சோறு சாப்பிடுறானுங்களா இல்ல இது டிக்டாக் ஆடே டிக்டாக் ஆட சொல்லியே சொல்றான்டாப்பா. அதுக்கு பிறகு இல்ல திரும்பியும் யூரோப்பாவில் இருக்கிறவன தொடங்காதீங்கடா. இந்த டிக்டாக்ல இருக்கிறது இதுகள் இரவு பகல் நேரங்கள்ல வேலை இல்லை, பிள்ளை பெறதுக்கு உதவி செய்யறது பக்கத்து வீட்டுக்காரன். இந்த டிக்டாக்ல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சொல்றோம், வேற ஒருத்தருக்கும் இல்லை. சோ வளர்க்கறதும் பக்கத்து வீட்டுக்காரங்கள் தான் வெள்ளக்காரங்களா இருக்கும். இதுகளும் அப்படி வைஃப் மேரோட டிவோர்ஸ், பிரச்சனை, மன அழுத்தம், வேலை இல்லை. அரவாசி வந்து அசைலம் அடிச்சு போட்டு போக இங்க வந்த வெளியில வடிவா திரும்ப சொல்றேன், திருப்பியும் எல்லாத்தையும் வெட்டி போடுவானால் கேளுங்க வடிவா. வெளியில திரியலாதாக்கெல்லாம் இந்த டிக்டாக்ல இருக்கிறேன். அசைலம் அடிக்கிறது பிழை இல்லை, அப்படி ஒரு தஞ்சம் கூடுறது பிழை இல்லை. ஆனா வீராப்பு காட்டுறதுதான் கொஞ்சம் பிரச்சனை. சோ அசைலம் அடிச்சு போட்டு இப்ப நான் கூட வந்தாலும் யூரோப்ல அசைலம் தான் அடிப்பேன். நாவே அசைலம் அடிக்கிறது பிழை இல்லை, ஆனால் வீராப்பு காட்டுறது. இப்ப இங்கேயே 40 வருடம் 50 வருடம் 30 வருடம் 20 வருடம் இருக்கிற அண்ணா மேரெல்லாம் தம்பி இவங்களை விடுறாப்ப அவங்க சும்மா பாண்டே ஒரு ஒரு அண்ணா ஒரு ஆள்கிட்ட விட்டு கடைக்கு போனான். கடைக்கு போனா நான் பேர் சொன்னேன், உங்களை போகாத உங்களை விஸ்கியை குடிச்சு கொண்டிருப்பாங்க தமிழ் படியெல்லாம் போ. சரியா அவங்க சொல்ற அண்ணா சொன்னா சரியா, நான் நடந்து போனேன், எனக்கு ஒரு பயம் இல்லை. முழு நிறைவரியில ரோட்ல இருக்கிற பெஞ்சில இருந்து கொண்டு தமிழ்ல கத்தி கொண்டு இருக்குது. ஆனா பூனா காணவானான்னு கத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவரை என்ன காணையில நான் அவளை பார்த்துட்டு போயிட்டேன். சோ அப்படியான ஆக்களுக்கு தான் நாங்கள் இந்த டிக்டாக்ல இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம், மற்ற ஆக்களுக்கு இல்லை. ஆகவே தனிப்பட்ட ரீதியில யாராவது பாதிச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க.
தனிப்பட்ட ரீதியில அப்படி யாருக்கும் அந்த வீடியோ போடல. இந்த டிக்டாக்ல குளர்ற ஆக்களுக்கு ஒரு 5-6 பேரை படம் போட்டுனா இதை டெலிட் பண்ணிட்டேன், என்னதுக்கு தேவையில்லாத வேலை என்று. பாவ பிள்ளை குட்டிகள் இருக்குமா, இப்ப பிள்ளை குட்டிகள் மனசால பாதிக்கப்படும். அப்பாவை டாக்டர் வந்து இப்படி எழுதி போட்டாரு. ஏன்னா இந்த டிக்டாக்ல குளர்ற ஆக்கள் முகத்தை எல்லாத்தையும் ஒருக்கா போய் பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் இவர்கள் எப்படிப்பட்ட ஆக்கள். முகத்தை ஒரு நாள் கூட முகம் கழுவி இருக்க மாட்டாங்க. இவர்கள் தான் எங்களுக்கு எதிராக கதைக்கிறேன். குளறு 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 குளற எனக்கு எப்பவுமே நான் மேல மேல போவனே ஒழிய, அதான் ஒரு சில பேர் எழுதியிருந்தார்கள் Facebookல, நீங்க எதிர கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அதுக்கு மேல மேல போவனே ஒழிய கீழே கீழே வர மாட்டேன். நன்றி, வணக்கம். This is Dr. Ramachan.